தமிழ் சினிமா ரசிகர்கள் மட்டும் இல்லாம, இந்தியா முழுக்க எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான திரைப்படம் இந்த வருஷத்துல என்ன அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த ஆன்சர் வந்து விஜய் அவர்களுடைய தி கோட் திரைப்படம் தான். வெங்கட் பிரபு இயக்கத்துல, யுவன் சங்கர் ராஜா இசையில இந்த படம் செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ரிலீஸ்க்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்கள் தான் இருக்கு. ஸோ படத்தினுடைய ட்ரெய்லர் அப்டேட்லாம் அடுத்தடுத்து வரப்போறதா சொல்லிட்டு இருக்க இந்த ஒரு நிலையில, வெங்கட் பிரபு அவர்கள் ரீசென்ட்டா இந்த படம் பத்தி ஒரு இன்டர்வியூ ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அதுல அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இப்ப மிகப்பெரிய அளவுல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. முதன் முறையா வெங்கட் பிரபு அவர்கள் கோட் படம் பத்தி மனம் திறந்து ஒரு பேட்டியை அதை கொடுத்திருக்காரு. ஸோ அதில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறதே சின்ன ஒரு ஒன்லைனாக அதில் சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு பக்கா ஆக்ஷன் திரைப்படம் தான். சாட்ஸ் அப்படின்ற ஒரு டீம், அதாவது ஸ்பெஷல் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் அப்படின்ற ஒரு டீம், ரா அமைப்போடு இருக்கக்கூடிய ஒரு டீம். ஸோ ஒரு காலத்தில் அவங்க ஸ்பெஷல் டீமாக இருக்காங்க. ஸோ அவங்க பண்ண ஒரு இன்சிடென்ட் வந்து திரும்பவும் அவங்களுக்கே ஒரு பிரச்சனையாக வருது. ஸோ அதுக்கடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய ஒன்லைன். ஒரு கற்பனை கதை தான், நிஜத்துக்கு கொஞ்சம் பக்கத்தில் கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படின்னு இந்த படத்தினுடைய ஒன்லைனை வந்து ரொம்பவும் டீட்டெயிலாகவே அவர் சொல்லிட்டாரு. ஸோ இந்த படத்தில் விஜய் அவர்கள் டபுள் ஆக்ஷனில் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வரக்கூடிய பாடல்கள் யுவன் சங்கர் ராஜா தான் கம்போஸ் பண்ணியிருக்காரு. பாடல்களுக்கு கொஞ்சம் மிக்சடான ரிவ்யூஸ் வந்தது. அதை பற்றி அவர் சொல்லும்போது, பாடல்கள் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு, ஒரு சிலருக்கு மட்டும் தான் மாற்று கருத்து இருக்குது. குறிப்பாக இந்த பாடல்கள் வந்து தியேட்டரில் பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாரையும் ஆட்டம் போட வைக்கும். யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில் பாடல்கள் எல்லாமே நல்லா தான் வந்திருக்கு. குறிப்பாக அந்த ஸ்பார்க் பாடல் வரும்போது அதுக்கு சில நெகட்டிவான விஷயங்கள் ட்ரோலை நாங்கள் பார்க்க முடிஞ்சது. பட் இப்போ பாட்டை கேட்குறவங்க எல்லாருமே பாட்டு நல்லா தான் இருக்குது, அவசரப்பட்டு நாங்கள் அடிச்சிட்டோம் அப்படின்னு இப்போ அவங்களே கொண்டாடுறாங்க. ஸோ பாடல்கள்லாம் நல்லா தான் வந்திருக்கு. குறிப்பாக சின்ன சின்ன கண்கள் பவதாரணியுடைய வாய்ஸில் நாங்கள் பாட வைக்க ட்ரை பண்ணோம். அப்போ தான் பவதாரணி ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. ஸோ நீ ரெக்கவர் ஆகி வந்தோடனே இந்த பாட்டை நீ தான் பாடணும் அப்படின்னு நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். பட் அந்த பாட்டை நாங்கள் கம்போஸ் பண்ணுறப்பவே அவங்க உயிரிழந்துட்டாங்க. ஒரு முறை ஏஆர் ரஹ்மான் அவர்கள் ஷாகுல் ஹமீதுடைய வாய்ஸை ஏஐ மூலமாக ட்ரை பண்ணி யூஸ் பண்ணியிருந்தார். ஸோ அதே மாதிரி நாமளும் பவதாரணியுடைய வாய்ஸை ட்ரை பண்ணலாமே அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. ஸோ அது மாதிரி தான் நாங்கள் ட்ரை பண்ணி இந்த பாடலில் அவங்க யூஸ் பண்ணியிருந்தோம். பாட்டு ரொம்பவும் அருமையாக வந்தது. அதை கேட்ட விஜய் அவர்கள் அந்த மேல் வாய்ஸ் நானே பண்ணுறேனே அப்படின்னு அவரே கேட்டார். கரும்பு தின்ன கூலி எதுக்கு அப்படின்ற மாதிரி அவரே நாங்கள் டபுள் ஓகே அப்படின்னு சொல்லி பாட வச்சிட்டோம். குறிப்பாக பவதாரனுடைய இறப்புக்கு விஜய் அவர்கள் அஞ்சலி செலுத்த மாதிரி அந்த ஒரு பாடலும் எங்களுக்கு அமைஞ்சது அப்படின்ட்டு ரொம்பவும் நெகிழ்ச்சியோட அந்த ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அந்த இன்டர்வியூடைய ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித் அவர்கள் இந்த கோட் படம் பற்றி சொன்ன ஒரு விஷயம் தான். அதாவது வெங்கட் பிரபு அவர்கள் அஜித் அவர்களுக்கு மங்காத்தா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்தாரு. இப்போ வர அஜித் ரசிகர்கள் கேட்டால் மங்காத்தா தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய திரைப்படம். ஸோ மங்காத்தா திரைப்படம் ரிலீஸ் ஆன பிறகு அடுத்து எப்போ நீங்கள் விஜயோட பண்ணுவீங்க அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியுமே இருந்தது. பட் விஜய் அவர்கள் இப்போ மிகப்பெரிய பீக்கில் இருக்க ஒரு தருணத்தில் அவருடைய இந்த 68வது திரைப்படத்தை வெங்கட் பிரபு அவர்கள் பண்ணுறாரு. ஸோ இந்த படம் பற்றின அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே அஜித் சார்ட்ட பேசியிருக்காரு. அப்போ அஜித் சார் சொன்னது, நான் எத்தனை வருஷமாக அவன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் விஜய் சாரை வச்சு ஒரு படம் பண்ணுன்னு. ஒரு வழியாக இப்போ நடந்துருச்சு பார்த்தியா, நல்லா ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணு. குறிப்பாக மங்காத்தா படம் மாதிரி இந்த திரைப்படம் 100 மடங்கு இருக்கணும், அதை பார்த்துக்க, அதை மட்டும் சிறப்பாக பண்ணு அப்படின்ட்டு அஜித் அவர்கள் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அஜித் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல், இப்போ ரீசெண்டாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்தப்போ வெங்கட் பிரபு அவர்கள் நான் அஜித் அண்ணனை பார்க்க போகிறேன் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லிட்டு போயிருக்காரு. சரி கண்டிப்பாக நீங்கள் போனோன்னா ஃபோன் பண்ணி கூட நான் பேசணும் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ ரெண்டு பேருமே ரொம்பவும் நட்பாக ஒரு தூய ஒரு நல்ல பியூர் ஹார்ட்டோட ரெண்டு பேருமே நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. வெங்கட் பிரபு ரொம்ப பூரிச்சு போயிட்டாராம். அதாவது ரெண்டு பேருக்கும் மேலே ஒரு உண்மையான நட்பு இருக்குது, அது வெளியே யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி ரெண்டு பேரும் நல்லா பேசிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்துக்கு வாழ்த்துக்களும் சொன்னார். இந்த படத்தில் விஜய் அவர்களுடைய லுக்கு, அதாவது க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு வர ஒரு லுக் இருக்கும். ஸோ அந்த லுக்கை வந்து ஆரம்பத்தில் எல்லாருமே ட்ரோல் பண்ணாங்க, என்ன எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பட் நிறைய பேர் பார்க்குற பிறகு உண்மையிலே அழகாக இருக்காரு அப்படின்னு, க்யூட்டாக இருக்காரு அப்படின்னு கொஞ்சம் ஆரம்பித்தாங்க. படத்துலேயும் நீங்கள் அதே மாதிரி ரசிப்பீங்க. குறிப்பாக இந்த கோட் திரைப்படம் உங்களுக்கு ஒரு திருவிழா மாதிரி தான் இருக்கும். படத்தில் விஜய் அவர்களை நீங்கள் என்னென்ன மாதிரி ரசிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்ற எல்லா விஷயங்களுமே இந்த படத்தில் இருக்குது. கண்டிப்பாக இந்த திரைப்படம் கொண்டாட்டமாக தான் இருக்கும். குறிப்பாக விஜய் அவர்கள் இந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு அப்படி சிலாகிச்சு பேசினார். விஜய் சாருடைய டீமில் இருக்க எல்லாருமே சொன்னாங்க, விஜய் அவர்கள் இந்த படத்தை பார்த்துட்டு சொன்ன வார்த்தைகள் வந்து இதுக்கு முன்னாடி எந்த படத்தை பார்த்துட்டும் அவர் சொன்னதில்லை, அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வெங்கட் பிரபு அவர்கள் அதை மென்ஷன் பண்ணும்போது, இதை விட எனக்கு எவ்வளோ விருதுகள் கிடைச்சாலுமே பெருசாகாது, விஜய் அவர்கள் சொன்ன இந்த ஒரு வார்த்தை போதும் அப்படின்ட்டு ரொம்பவே ஹாப்பியாக இப்போ வெங்கட் பிரபு அவர்கள் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பிரசாந்த் அவர்கள், பிரபுதேவா, மோகன், லைலா, ஸ்னேகா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாலுமே நடிச்சிருக்காங்க. விஜய் சார் படத்தில் நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே எல்லாருமே மறுக்காமல் ஓகே சொல்லிட்டாங்க. குறிப்பாக பிரசாந்த் அவர்களாகட்டும் பிரபுதேவா அவர்களாகட்டும் டக்குன்னு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் விஜய் சார் அவருக்கு ஒரு சின்ன நெருடல் இருந்ததான், எல்லாருடைய கேரக்டரும் இப்படி கொண்டுட்டு வரமே, இது கரெக்டாக இருக்குமா, ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ட்டு. இல்லைங்க சார், எல்லாருமே உங்கள் படம்ங்கிறதால மட்டும் ஓகே சொல்லலை, அவங்களுடைய கேரக்டருமே நல்லா எழுதப்பட்டிருக்கு, அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு விஜய் அவர்களை சமாதானப்படுத்தினாராம் வெங்கட் பிரபு. இந்த மாதிரியான நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை இதில் பகிர்ந்திருக்காரு. குறிப்பாக லைலாக்கு வந்து படத்தில் வந்து ஒரு சின்ன கேரக்டர் தானா, பட் ஸ்னேகாவுக்கு போட்டி போட்டு நடிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டராக ஸ்னேகா அவர்கள் வேறு லெவலில்
படத்தில் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அந்த இன்டர்வியூவில் நிறைய அப்டேட்டான விஷயங்களை சொல்லியிருக்காரு. சென்னை 28 ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது எப்படி எங்க ஜாலியாக இருந்ததோ அதே மாதிரி தான் இந்த டீம் கூட ஒர்க் பண்ணும்போதும் எனக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைச்சது. ரொம்பவும் நல்லா வந்திருக்கு. குறிப்பாக அவங்க நான் பிரபுதேவா, பிரசாந்த், விஜய் டான்ஸ் ஆடுற அந்த போர்ஷன் வந்து செம்மையாக இருக்கும். பிரசாந்த் சார் செட்டுக்குள்ளே வந்தாலே செட்டே ரகலை பண்ணிடுவார். விஜய் சாரை டேக்கில் கூட அவர் சிரிக்க வச்சுறாரு அப்படின்னு பிரசாந்த் சார் பற்றியும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. போக்கிரி படம் பிரபுதேவா அவர்கள் விஜய் வச்சு ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்தவர். ஸோ அவரும் இந்த படத்தில் இருக்காரு. கிட்டத்தட்ட இந்த படத்தில் 2 டான்ஸ் மாஸ்டர் மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு எல்லாருமே பாராட்டினாங்க, கிடலும் பண்ணாங்க அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காரு. குறிப்பாக விஜய் அவருடைய அரசியல் பயணம் பற்றியும் சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதாவது நான் விஜய் அவர்கள்ட்ட சொன்னேன், இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு நீங்கள் போய்க்கலாமே அப்படின்ட்டு. அதுக்கு விஜய் அவர்கள் சின்ன ஒரு ஸ்மைல் தான், ஒரு புனையை மட்டும் பண்ணிட்டு போயிட்டாரு. அவர் நினச்சா இன்னும் என்ன படங்கள் வேணால் பண்ணலாம். அவர் கேட்குற சம்பளத்தை கொடுக்க தயாரிப்பாளர்களும் ரெடியாக இருக்காங்க. ஆனால் விஜய் அவர்களுக்கு மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற ஒரு மனசு இருக்குது. ஸோ அதனால தான் அவர் அரசியலுக்கு வராரு. கண்டிப்பாக நம்ம பாராட்டணும் அப்படின்ட்டு அந்த ஒரு பேட்டியில் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ வெங்கட் பிரபு அவர்களுடைய பேட்டி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கோட் படம் பற்றின உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.